ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரைடு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலஸ்திரி இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஸோ அப்படியே ஒரு ரைடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டுவர்ட்ஸ் டு காலஸ்திரி. நிறைய பேருக்கு தெரியும் எதுக்கு காலஸ்திரி போவாங்க, அங்கேயே மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலஸ்திரி பார்த்திங்கன்னா நம்ம பரிகாரம் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ப்ளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அங்கே போய்ட்டு மேரேஜ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்மளோட பைக்கிங் ஸ்பைடர் குரூப்பில் சைத்தன்யா அப்படின்றவருக்கு தான் மேரேஜ். ஸோ அவரோட மேரேஜுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஈவினிங் ரிசப்ஷனு, மார்னிங் வந்து மேரேஜு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டுருக்கோம் ஆன் த வே டு காலஸ்திரி. நிறைய என்ஜாய்மெண்ட்டுங்க, நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் வண்டி வந்து இப்போ தான் ரெடி பண்ணேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு. வண்டி ரெடி பண்ணி ஒரு ரைடு ஆந்திராவுக்கு. ஸோ இது கூட இருந்து கைட் பண்ணது வந்து நம்ம சிவமணி ப்ரோவும் மிஸ்டர் ரவி. அவங்க டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கிங் ஸ்பைடர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் எதாவது ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக்லைன் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா நிறைய ரைட் பண்ணலாம், யாருக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கோ. ஏன்னா லீஸ்ட் ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ரைடிங் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கூட ரைட் பண்ணுறது. நான் குட் ஹார்ட் பீப்புள்ஸு எல்லாருமே அதுதான். ஸோ ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தி சேனல். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோனே ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். பார்த்தா கூட்டம் நிறைய இருக்குது பிகாஸ் ஆஃப் ஆயுத பூஜாக்கு செலிப்ரேஷனுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம கோனே ஃபால்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கேன். ஸோ டிகே ஃபேம்ஸ் பார்த்தீங்கன்னாலே சரியான கூட்டங்க. ஆயுத பூஜை செலிப்ரேஷனுக்காக எல்லாம் லீவுன்றதுனால ஃபால்ஸுக்கு வந்தாச்சு மொத்த பேரும். பார்க்கிங் ஏரியா இங்கே. எவ்வளோ ப்ரோ? 180 108 ரூபாவா? இல்லை 180 180. என்ன ப்ரோ பொசுக்குன்னு இவ்வளோ ரேட் சொல்லிட்டா? ஏதாவது கம்மி பண்ணி சொல்லு ப்ரோ. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே குளிக்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பஜ்ஜி போண்டாவா? பாட்டி சுட்ட முறுக்கா? எப்படி நிலாவில் இருந்து உட்காந்து சொல்லுவாங்களா? அப்படியா? பாட்டி இப்போ சிச்சினே இருக்கு. எவ்வளோ பாட்டி முறுக்கு? 320 ரூபா. இது என்னது பம்பாடியா? கம்பு அடையா? பம்பாடின்றியோன்னு நினச்சேன். உன் பேர் என்னையா? உங்கள் பேர்? தனம்மாள். அடே எங்கள் ஆயா பேர் தான் தனம்மாள். சூப்பரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முறுக்கு சுட்டுட்ருக்காங்க பாட்டி. முறுக்கு ப்ளஸ் அது வந்து கெவுரு அதரசம், கம்பு, கெவுரு, வெல்லம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி சுட்டு கொடுத்துட்ருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. பாட்டி இப்போ தான் பேசுகிறாங்க ரெடி பண்ணுறதுக்கு. முறுக்கு வந்து ஸ்டாக் இல்லேது. பச்சை பருப்பு போட்டு செய்கிறீங்களா? முறுக்கு எப்போ போடுவீங்க அடுத்ததா? ஸோ ஹாய் டிகே ஃபேம்ஸ், இப்போ வந்து என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால் எதுவுமே இல்லாமல் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, கொஞ்சம் வழி விடுங்க. இல்லை ப்ரோ. ஸோ டோக்கனை வந்து நீங்கள் தான். எவ்வளோ டிக்கெட்டு? ஓகே 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 ஓகே. மொத்தமாக வந்து 100 ருபீஸ். நம்ம வந்து ஒரு 6 வண்டி வந்துடணும். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸு ஸ்டார்டிங்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரங்குங்க தொல்லை நிறைய இருக்குது. ஸோ வரும்போது கொஞ்சம் உங்கள் பேக்ஸு இதெல்லாமே வந்து சேஃப்டியாக வச்சுட்டு வர்றது நல்லது. பார்த்துங்க.
அப்படி என்ன முக்கிட்டு இருக்கனா? மல்லாக்கு படுத்து இப்படி முன்னங்கால மடக்கி வச்சு மூச்சு விட்டா மென்டல் ஹெல்த் மார்வலஸா இருக்கும்னு எங்க மலப்பூனை ஸோ ஹைடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் டு தி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. என்னடா இது இங்கிலீஷில் பேசணும்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஃப்ளோவில் வர்றது தான், ஓகேங்களா? ஆனால் தண்ணி கம்மி தாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்தால் கொஞ்சம் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க, நம்மளோட ப்ளாக்ஸில் என்னென்ன வீடியோ போடுறோன்னு கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஃபைனல். தண்ணி ரொம்ப 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 கம்மியாக வருதுங்க. வீடியோ இருக்கும். மூணு வெய் 2 3 4 5 சூடா இருக்கு. மிக்ஸ்டாவே பட்டி மிக்ஸ்டு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, போண்டா சூடாக போட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு குழியில் போட்டு அப்படியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு டீயை போட்டாச்சு. புஷ்பராஜ் தம்பி, இவர் தான் நம்ம கடை ஓனரு. அதான் பையபில் ஃபோக்கஸ் பண்ணுறான். நான் ஃபோட்டோவா வீடியோவான்னு தெரியலையே. சரி, சும்மா ஒரு மூமெண்ட்டை போடுவோம். இதே ஃபோட்டோ வந்தே பார்த்தோ அமைதியாரு அப்படின்னு ஒரு திட்ட போடுவான் நம்மளையே. எதுவும் பேசல, வீடியோ தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கான கேம்ஸும் இங்கே இருக்குது. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு. நம்ம சின்ன வயசில் வந்து இந்த ராட்டினம் சுற்றிருப்போம், மறக்கவே முடியாது. நான் என் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து ஒரு ரூபா வாங்கிட்டு போயிட்டு சுற்றுவேன். ரொம்ப ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு மூமெண்ட்டு, நல்லாயிருக்கும். இது எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஸ்ட்ரீட்டில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதியானம் தான் வரும். எங்கன்னா வெஸ்மம்பலத்தில் அப்போல்லாம் அந்த காலத்தில் அந்த ₹1 வந்து ரொம்ப கெஞ்சோம் தாத்தா கிட்ட, தாத்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது? ரைடு வந்த இடத்துல அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி தே ஆர் டேக்கிங் த ஃபோட்டோஸ்.